நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 12th சம்மு 2.10ல். ஸோ ஏ ஈக்குவல் டு 2 பவர் 65 அண்ட் பி ஈக்குவல் டு 2 பவர் 64 ப்ளஸ் 2 பவர் 63 ப்ளஸ் 2 பவர் 62 அப் டு 2 பவர் 0 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. ஸோ கீழே வர்ற ஸ்டேட்மெண்ட்டில் எது இந்த கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏ ஈக்குவல் டு 2 பவர் 65 பி ஈக்குவல் டு இந்த மாதிரி சீக்வன்ஸை எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 64 2 பவர் 63 2 பவர் 62. ஸோ அப்போ ரேஷியோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கா. ஆர் ஈக்குவல் டு டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1 கரெக்டாக. ஸோ 2 பவர் 63 டிவைடட் பை 2 பவர் 64. அப்போ 2 பவர் 63 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 64 எழுதலாமா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய மெத்தடு. இங்கே பேஸ் ரெண்டு சேம் அப்படின்றப்ப 63 மைனஸ் 64 ஒரே மாதிரி எழுதலாம். கட் பண்ணால் 2 பவர் மைனஸ் 1 2 பவர் மைனஸ் 1 வேறு ஒன்றுமே இல்லை 1/2 அப்படின்றதான் 2 பவர் மைனஸ் 1 ஓகேங்களா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பவர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1/2. எனிதிங் பவர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் டினாமினேட்டரில் மாறிடும் ஓகேங்களா. இது ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும் தானே. ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 பவர் 64 ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு 2 பவர் 64. ஆர் இருக்குது, ஏ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும். 64ல் ஆரம்பிக்குது 63 62 அப்படியே 0 வரைக்கும் போகுது. மொத்த டேர்மு 64 இருக்குமா 65 இருக்குமா. 65 தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா 2 பவர் 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணிங்கனாலே வெறும் 4 0 to 4 கவுண்ட் பண்ணாலே 5 டேர்ம் வரும். அப்போ 0 to 64னா 65 டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ என் ஈக்குவல் டு 65. 6 ஏஎன் கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்என் கண்டுபிடிக்கிறேன். எஸ்எனுக்கான ஃபார்முலா என்ன. இது ஜிபியில் இருக்குது. அப்போ எஸ்என் என்ன ஃபார்முலா போடுவோம். ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன்னா 1 மைனஸ் ஆர் பவர் என்ன எது வரும் கரெக்டாக பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஆர் 1 விட பெருசாக இருக்குது. அதாவது 1 தான் பெருசாக இருக்குது இங்கே இருக்குங்க ஓகேங்களா. ஆர் 1/2 அப்போ 1 தான் பெருசு 6 சிறுசு. அப்போ எது பெருசாக இருக்கோ அதுதான் முன்னாடி வரும் ஓகேங்களா. எது பெருசோ அதுதான் முன்னாடி வரும். சின்னதாக இருக்கிறது பின்னாடி தான் வரும் ஓகேங்களா. அப்போ 1 மைனஸ் ஆர் பவர் என்னு. ஏவோட வேல்யூ 2 பவர் 64 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் என் என்னது 65 டிவைடட் பை 1 மைனஸ் 1/2 ஓகேங்களா. இந்த டேர்மை நான் இங்கே அப்படியே எடுத்து எழுதுகிறேன். எஸ்என் ஈக்குவல் டு 2 பவர் 64 1 மைனஸ் 1/2 அப்படின்றது 1/2ன்னு மாறிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 மைனஸ் 1/2 ஹோல் பவர் 64. இந்த 1 மைனஸ் 1/2வே கிராஸாக எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும். இதை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1/2வே மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 2 மேலே வந்துடும். 2/1 1/2 2/1 வந்துடும். இங்கே இருக்கக்கூடிய 2 பவர் 64 அப்படியே எழுதுகிறேன். 1 மைனஸ் 1/2 பவர் 65 ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 64 அப்போ 64 ப்ளஸ் 1 2 பவர் 65 இன்ட்டு 1 மைனஸ் 1/2 பவர் 65 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 பவர் 65 உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 2 பவர் 65 2 பவர் 65 மைனஸ் 2 பவர் 65 இன்ட்டு 1/2 பவர் 65. ஸோ மேலே 2 பவர் 65 கீழே 2 பவர் 65 2 பவர் 65 மைனஸ் 1 ஓகேங்களா. இதையும் கட் பண்ணால் மைனஸ் 1 2 பவர் 65ன்றது ஆல்ரெடி வி நோ த 2 பவர் 65 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 2 பவர் 65. அப்போ இந்த 2 பவர் 65 பதில் என்ன பண்ணலாம் ஏ போடலாமா மைனஸ் 1. ஸோ நான் எழுதினது எஸ்என் ஃபார் பி டேர்ம் ஓகேங்களா. பிக்குரிய எஸ்என் எழுதியிருப்பேன். ஆனால் பி ஈக்குவல் டு என்ன வந்திருக்குது ஏ மைனஸ் 1ன்னு வந்திருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ கொஸ்டினில் இருக்குது எது கரெக்டுன்னு பாருங்கள்.
பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வந்து இப்போ 10 இருக்குது, பி வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா 10 மைனஸ் 1 9 அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ பி வந்து 9, ஏ வந்து 10. ஏ தான் பெருசு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க. பி இஸ் 2 பவர் 64 மோர் தேன் ஏ. ஏவை விட 2 பவர் 64 அதிகமாக இருக்குது. ஏக்கும் பிக்கும் ஒன்று தான் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக இல்லை. இது ஈக்குவலும் கிடையாது. ஏ இஸ் லார்ஜர் தேன் பி. பியை விட ஏ தான் அதிகம் பை 1. பியை விட ஏ தான் அதிகம் பை 1. அதாவது இது என்னது? பி ப்ளஸ் 1. இந்த 1 அந்த சைடு இருந்தால் கூட பி ப்ளஸ் 1 டிவைட் பை ஏ. ஸோ ஏ வந்து பிக்கு ஈக்குவல் ஆகணும்னா பியோட 1 கூட்டினா தான் ஏ வரும். அப்போ என்னது? ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. பி ப்ளஸ் 1 பை 1னா ப்ளஸ் 1 தான். ஸோ அப்போ இது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பி இஸ் லார்ஜர் தேன் ஏ அப்படின்னு பை 1ன்னா என்ன அர்த்தம்னா பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 இருந்தால் இந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் கரெக்டு, இது தப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 30th சம்மு. அடுத்த சம்மு 3/3/16, 1/8, 1/12, 1/18 டாட் டாட் டாட். இதோட நெக்ஸ்ட் டேர்ம், இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டேர்ம் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சீக்வன்ஸு நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சீக்வன்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஜிபியில் இருக்குது, ஏபி கிடையாது, ஜிபி. ஓகேங்களா? அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோனா T2/T1. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேர்ம்னா 1/8, ஃபஸ்ட்டு டேர்ம்னா 3/16. 1/8 3/16 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும் மல்டிப்ளிகேஷனுக்கு. 188 2 8 சார் 16. ஸோ 2/3. ஆர் வந்து நம்மளுக்கு என்ன ஆன்சரு? 2/3. அதே இது இங்கே R1 எடுத்துக்கோ, R2வும் அதே தானே பாருங்கள். டேர்ம் 3 டிவைடட் பை டேர்ம் 2. ஓகேங்களா? 1/12 இன்ட்டு 8/1. ஸோ 2 4s are 8, 3 4s are 12. 2/3. ஓகேங்களா? ஸோ R1 equal to R2. Therefore sequence is in ஜிபி. ஓகேங்களா? ரேஷியோ ரெண்டும் சமமாக இருக்குது, அதனால் ஜிபி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவன் என்ன கேட்டிருக்கான்? நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்கான். 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th டேர்ம் கேட்டிருக்கான். T5 equal to Tn equal to A into A power சரி A into R power n minus 1. ஓகேங்களா? இது இங்கே எழுதுகிறேன். Tn equal to A into R power n minus 1 நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதில் ஏவோட டேட்டா இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேட்டா 3/16, 3/16. ஆர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் 2/3. அப்போ அவன் கேட்டிருக்கக்கூடிய T5 1 2 3 4 5th டேர்ம் என்ன அப்படின்னா T5 equal to A into R power n minus 1. ஸோ ஏக்கு பதிலாக இருக்க டேட்டாவை எடுத்து எழுதிட்டேன், ஆருக்கு பதிலாக எழுதிட்டேன். n வந்து 5. ஓகேங்களா? n வந்து என்னது? 5. அவன் கேட்டிருக்கான், 5th டேர்ம் தான் கேட்டிருக்கான் நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா. அப்போ n equal to 5னா 5 minus 1 4. ஓகேங்களா? ஸோ 4 எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இதை நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். 3/16 அப்படியே எழுதுகிறேன். 2 power 4 3 power 4 பிரித்து எழுதிட்டேன். 3/16 2 power 4ன்றது 16. 3 power 4 நான் மல்டிபிள் பண்ணால் 81 வரும். பட் நான் 81 எழுதாமல் 3 power 4 3 into 3 power 3ன்னு எழுதியிருக்கேன். அதாவது 3 power 1 into 3 power 3 கூட்டினா 3 power 4. ஓகேங்களா? எதுக்காக எழுதுனேன் அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இதை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டா மீதி 3 power 3. 3 power 3 வேறு ஒன்றுமே இல்லை, 27. மேலே 1 இருக்குது. ஸோ 1/27 அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு டேர்மு. ஓகேங்களா? ஸோ இதில் கொஸ்டினில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 13வது சம்முக்கு ஆன்சர் வந்து எது இருக்குது? பி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர்.